பீகார் சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட இழுபறியால் INDIA கூட்டணியில் உள்ள கட்சிகளே தங்களுக்குள் போட்டியிடும் விசித்திரமான சூழல் உருவாகியுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ML, விகாஸ்ஷீல் இன்சான் கட்சி ஆகியவை அடங்கிய INDIA கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக நீடித்த குழப்பம் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. எந்தவித உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் கடந்த 16ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி தன்னிச்சையாக 61 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டது. இதற்கு பதிலடியாக கூட்டணியின் பெரிய கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் 2ஆம் கட்ட வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளான நேற்று 143 வேட்பாளர்களை அறிவித்தது. இதேபோல் இடதுசாரி கட்சிகள் 30 தொகுதிகளும், விகாஸ்ஷீல் இன்சான் கட்சி 15 தொகுதிகளும் தன்னிச்சையாக வேட்பாளர்களை அறிவித்ததால் கூட்டணியில் பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. இதற்கு நேர்மாறாக ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் 101 தொகுதிகளிலும், லோக் ஜனசக்தி, ராம்விலாஸ் 29 தொகுதிகளிலும், பிற கூட்டணி கட்சிகள் 12 தொகுதிகளிலும் சுமூகமாக போட்டியிடுகின்றன. இந்த குழப்பத்தால் குறைந்தது 11 தொகுதிகளில் INDIA கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒன்றுக்கொன்று எதிராக நட்பு ரீதியான போட்டியில் களமிறங்கியுள்ளன. குறிப்பாக ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து 5 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 தொகுதிகளில் காங்கிரஸை எதிர்த்து களத்தில் உள்ளது. இது தவிர ராஷ்டிரிய ஜனதா தளம் மேலும் சில தொகுதிகளில் விகாஸ்ஷீல் இன்சான் கட்சியுடன் மோதுகிறது. இந்த நட்பு போட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பிரித்து அவர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் என அஞ்சப்படுகிறது. இது குறித்து லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் கூறுகையில், அரசியலில் ஒருபோதும் நட்பு ரீதியான போட்டி என்பதே கிடையாது என்று விமர்சித்துள்ளார். நட்பு போட்டியில் ஏற்பட்ட பாதிப்பை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தேஜஸ்வி யாதவ் மற்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்லவரு ஆகியோர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் INDIA கூட்டணியில் தங்களுக்கு 12 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கோரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் கூட்டணி தலைமை கட்சிகளான ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் இது குறித்து எந்த முடிவையும் எடுக்காத காரணத்தால் அதிருப்தியடைந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தங்களை மரியாதை குறைவாக நடத்தியதாக குற்றம் சாட்டி கடந்த 18ஆம் தேதி 6 தொகுதிகளில் தனித்து போட்டியிட போவதாக அறிவித்தது. 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான நேற்று ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா யாரும் எதிர்பாராத வகையில் தனது முடிவை மாற்றிக்கொண்டது. பீகார் பேரவை தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று அறிவித்துள்ளது. இது குறித்து அக்கட்சியின் மூத்த தலைவரும் ஜார்க்கண்ட் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சருமான சுதீவிய குமார் கூறுகையில், ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரசும் திட்டமிட்டு அரசியல் சதி செய்து தங்களை ஓரம் கட்டிவிட்டன. ஜார்க்கண்டில் எங்களது தலைமையிலான ஆட்சியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளே பீகாரில் எங்களை அவமதித்து விட்டன. பீகார் தேர்தல் முடிந்த பிறகு ஜார்க்கண்டில் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடனான கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய போகிறோம் என்றார். இவரது கருத்தால் INDIA கூட்டணியின் தேசிய அளவிலான ஸ்திரத்தன்மையில் பெரும் பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.